Hi friends, welcome to Mitra Cutting and Stitching. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும். 100% கேரண்டி நான் தரேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது காட்டன் கிடையாது, இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன், இது பூனம் சாரீ மாதிரி, பூனம் சாரீகள் கலந்தது. அதனால் நம்மளுக்கு லைனிங்கில் அட்டாச் பண்ணும்போது வலிக்கிட்டு போகும். அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டுட்டு உங்களால் முடிஞ்சால் சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. நீங்கள் அங்கங்கே சேஃப்டி பின் போடுறதுனால உங்களுக்கு அந்த கிளாத் அந்த பக்கம் இந்த பக்கம்னு அசையாமல் உங்களுக்கு கரெக்டான அதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஃபினிஷிங் அந்த கழுத்து யூ ஷேப் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அந்த யூ ஷேப் உங்களுக்கு கரெக்டாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே போட்டு ஒரு 4-5 சேஃப்டி பின் மாதிரி பின் பண்ணாலே போதும். போட்டுட்டு நீங்கள் அதை இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவு விடுறீங்களோ, ஒரு 1/4 இன்ச் விடுறீங்களோ இல்லை 1/2 இன்ச் விடுறீங்க, ஆஃப்லாம் விட மாட்டீங்க யாரும், 1/4 இன்ச்சு தான். அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே பார்த்துன்னு தையல் போட்டுனுவாங்க. வளைச்சி கோணையாக இருந்ததுன்னா நம்மளோடக்கு அந்த நெக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எம்மிங் பண்ணலாம், உருட்டி அடிக்கலாம், பைப்பிங், நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக தையல் அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக எட்ஜிலே போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் அடிக்கும்போது அந்த இடத்த தட்டி விடுங்க. அப்போ தான் உள்ளே துணி அடியில் மடங்கி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மேலே பார்க்க நல்லாயிருக்கும். கீழே பிடிச்சிட்ருக்கோம் இல்லை சுருட்டிட்டு அந்த மாதிரி மடங்கின்னு இருக்கும் துணி. நம்ம தட்டிட்டு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கையில் தெரிஞ்சிடும். கீழே மாட்டி இருந்தால் கூட. ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம அந்த பின் பண்ணது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். போட்டுட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அந்த எட்ஜிலேயே கட் பண்ணிவிட்டு வாங்க. லைனிங்கை கட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பொதுவாக பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இப்போ நிறைய பெண்கள் நிறைய தொழிலை கற்றுக்கிட்டாங்க. அதனால் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டப்படுற நேரத்தில் கண்டிப்பாக நம்மளோட கைத்தொழில் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது 100% கேரண்டி. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே மடித்து தைக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட நான் கீழே விட்டுருப்பேன். அந்த அளவுக்கு இப்போ மடிச்சுட்டு அங்கே ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையல் போட்டுன்னு வரணும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் போடுங்க. எந்த அளவுக்கு விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக மடித்து அழகாக சுருக்கம்லாம் எதுவும் இல்லாத கரெக்டாக தையல் போட்டு வந்துடுங்க. டாட் பிடிக்க போகிறோம். 2 பக்கமும் மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் வருது பார்த்திங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே நேர அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் போடுங்க. ஒரு 3 இன்ச் அளவுக்கு அந்த டாட் பிடிக்கிறது லென்த்து 3 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதுமான அளவு. பாருங்கள், 3 இன்ச் இருந்தாலே ஓகே. போட்டு நல்லா அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. எண்டில் ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் பிரியாது. மற்றபடி ஒரு ஸ்டிச்சு போட்டாலே போதுமான அளவு. இந்த சைடும் அதே மாதிரி 3 இன்ச் அளவுக்கு போட்டு டாட் பிடிச்சாச்சு. அவ்வளோதான், பேக் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடித்து திருப்புறதா இருந்தால் சுத்தமாக வேலை முடிஞ்சிட்ருக்கோம். இது அடித்து திருப்புற வேலை கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்துப்போம். ஃப்ரண்ட்டு எடுத்துக்கிட்டு 2 பீஸ் தனித்தனியாக எடுத்துருவோம்.
ரொம்ப மெலிஸ் துணி தைக்கும்போது தான் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா காட்டனு மற்ற ஃபேப்ரிக்னால் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டம், வலிக்கிட்டு போகும். அதனால் பார்த்து தைங்க. ஏன்னா கிராஸாக போய்ட்டு அப்புறம் நம்ம தான் உட்காந்து பிரிச்சுட்ருக்கணும். சரி, அந்த 1/4 இன்ச்சில் அதேமாரி நம்ம பேக்கில் போட்டோம் பார்த்தீங்களா, அதேமாரி ஃபுல்லாக இங்கே ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு 1/4 இன்ச் அளவில் பார்த்து கிராஸாக எதுவும் இல்லாமல் அந்த 1/4 இன்ச் அளவில் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்னொரு துணியை இப்போ பீஸையும் போட்டுக்கலாம். அதுமாதிரி கிளாத் வந்து எது உள் சைடு எது வெளி சைடுன்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கவனமாக. ஏன்னா ஒரு சில துணி பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. 2 சைடும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம தான் எந்த சைடு எப்படி கலர் வந்து எந்த பக்கம் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது, எந்த பக்கம் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம தான் கொஞ்சம் சரி பண்ணணும். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம சுற்றி எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிப்போம். நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் ஓரளவுக்கு தைக்க முடியும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் தைக்க தெரிஞ்சு கொஞ்சம் தைக்க தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் கிளாஸ்க்கு போயிட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் புரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாம் கிடையாது. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் எப்போவுமே தைக்கிறது. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையுமே பிசுறுலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாட் பிடிச்சிப்போம், ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிப்போம். அர்கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அர்கட் 2 அர்கட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒரு இப்போ 3 இன்ச் அளவுக்கு 3 இன்ச். அவங்க வந்து ஓரளவு கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதனால் 3 இன்ச் அளவுக்கு போதுமான அளவு. 2 தையல் போட்டுக்கோங்க. அந்த முனையிலையும் மடிச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி அந்த கொக்கி ஊக்கெல்லாம் மாற்றம் பார்த்திங்களா, அந்த சைடு இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ரஃப் அடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு 2 இன்ச் அளவு இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வந்துட்டா ரொம்ப ஷார்ப்பாகிடும். ஷார்ப்பான சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ மேலே டாட் வந்து இது வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கீழேயும் வந்து 3 இன்ச்சு, இந்த சைட்லேயே இந்த கொக்கி பக்கம் மாட்டுற இடத்துல மட்டும் தான் ஒரு 2 இன்ச்சு. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப ஷார்ப் எதுவும் இல்லாத அந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு பார்க்க அழகாக கிடைக்கும். அதே போலயே இதையும் பிடிச்சிரும். நான் ஊசியில் வந்து இந்த குண்டூசியில் மார்க் பண்ணிவிட்டு கூட நம்ம பின் பண்ணியிருப்போம். அது வீடியோவில் சரியாக தெரியாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து டேப் வச்சு அளந்து காமிச்சேன். இதில் நான் அப்படியே பிடிச்சிட்டேன். ஒரு ப்ளவுஸுக்கு மெயினே வந்து அந்த கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கப்பில் தான் சில பேர் அந்த கப்பு செட் ஆகலாம் ரொம்ப டென்ஷனாகிடுவாங்க கஸ்டமர்ஸ்லாம். நம்ம தச்சு கொடுத்து அவங்க போட்டு அவங்க நல்லா இருக்குன்னு ஒரு சிரிப்பு அவங்க முகத்தில் வரும் பாருங்க. அது வரையுமே ஒரு டைலருக்குமே எப்படிடா இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு இதாகவே இருக்கும். அவங்க கையில் ப்ளவுஸை வாங்கிட்டு போட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த டைலருங்களுக்கே ஒரு தனி சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பட்டி அடிச்சிருவோம். ஒரு 2 துணியாக நம்ம அந்த பட்டியில் கொடுத்தா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அதனால் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இந்த லைனிங் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவே கிடச்சிருச்சு, அதனால் கொஞ்சம் தாராளமாகவே இருக்குல்ல. நீங்கள் அவங்களும் வர அந்த கஸ்டமரும் ஒல்லியாக தான் இருப்பாங்களா, அதனால தான் நம்ம பட்டி ஃபஸ்ட்டு மேலே கிளாத், அந்த சாரியோட கிளாத் எடுத்து மேலே வச்சுக்கோங்க.
வச்சுட்டு ஒரு சின்ன பீஸு லைனிங், ரஃப்பான லைனிங்கை அது மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் லைனிங்காக அந்த அடிப்பக்கமாக வச்சுட்டு, இப்போ அந்த 4 துணி ஆகிடுச்சு பாருங்கள். 3 துணி ஒரு நடுவில் அந்த ப்ளவுஸு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா வந்து கீழே அந்த பட்டி வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. சில பேர் சொல்லுவாங்க, வந்து ப்ளவுஸ் போட்டு கையை தூக்கும்போது எதனா ஒரு பொருள் எடுக்கும்போது ப்ளவுஸ் அப்படியே தூக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. லூஸாக இருக்குது, இடுப்பு லூஸாக இருக்குது, ஷோல்டர் இறங்குது அப்படின்லாம் நிறைய ஃபால்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அது இந்த பட்டியாலேயும் ஒரு காரணம். அதனால் இந்த பட்டி வந்து நீங்கள் ஸ்டிஃபாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்பில் கரெக்டாக நின்றுடும். அதனால் நீங்கள் கை தூக்குனாலோ இல்லை நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து எந்த வேலை செஞ்சாலும் அந்த பட்டி ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸ் அந்த பக்கம் இந்த பக்கம்னு எப்படியும் நகராது. அதனால் அந்த பட்டியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஒரு 2 லைனிங் துணி எக்ஸ்ட்ரா வச்சோம்னா சரியாக போயிடும். அதேமாரி இந்த பக்கமும் நம்ம பட்டி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸோட கிளாத் வச்சுட்டேன். ஒரு ரஃப்பான ஒரு லைனிங் துணி, ஒரு மீடியமான சைஸ் தான் நீ வச்சாச்சு. இப்போ வந்து பின்னாடி கொஞ்சம் பெரிய லைனிங் பின்னாடியே வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். உள்ளே எதனா துணி மிஸ் ஆகிடுதானே கொஞ்சம் பார்த்து கவனமாக அடிங்க. எல்லா துணியும் சேர்ந்து வருதான்னு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அரை கட் பண்ணிக்கலாம். அரை கட் பண்ணிவிட்டு எட்ஜு தையல் போட்டுக்கலாம். எட்ஜு தையல் போட்டுக்கிட்டு நம்ம அந்த பட்டி, சில பேர் ஒவ்வொருத்தருங்க ஒரு பட்டியை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அடிப்பாங்க. ஒவ்வொரு டெய்லர்கிட்டே ஒரு ஸ்டைல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னோடய ஸ்டைல் இது தான். நீங்கள் பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸ் எங்கே இந்த கீழே விழுந்துருச்சு போல இருக்கு. ஓகே, கிடச்சிடுச்சு. பேக் எடுத்து மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் பீஸையும் அந்த அரைக்கட்டு, அந்த ஆமுலண்டை அரைக்கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த 4 அரைக்கட்டும் ஒன்றா வரணும். சரிங்களா? ஈவனாக ஒன்றா போட்டுக்கோங்க. அந்த 4 அரைக்கட்டும் ஒன்றா ஒரே லைனில் வரணும். ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. முன்னாடி அந்த ஃப்ரண்ட்டில் அந்த இடம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ கீழே அந்த பேக்கோட அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். மேலேயும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்லேயும் அந்த பேக்கோட ப்ளவுஸோட அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. சில பேர் வந்து பட்டி தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முன்னாடி பீஸை வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் அது சில பேருக்கு அது அந்த மாதிரி தைச்சவங்களுக்கு அது பழகிடும். இது வந்து அதை விட இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு இதுதான், இந்த மெத்தட் தான் எனக்கு ஈஸியாக இருந்தது. அதனால் நான் இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நல்லா அந்த மார்க் பண்ண அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே தைச்ச பீஸையும் வச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு டைம் வந்து கொஞ்சம் சின்னதும் பெரு சைஸுமாக வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் வச்சு பாருங்கள். அப்பப்போ நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா தைச்சதுக்கப்புறம் வந்து அச்சோ ஃபால்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுட்டு உட்காந்துருந்தால் நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அதனால் அப்பப்போ தைக்கும் போதே நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வர வாய்ப்பு இல்லை. அப்படியே மிஸ்டேக் நடந்தாலும் அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஐ பீஸ்க்கும் ஊக் பீஸ்க்கும் நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஐ பீஸ்க்கு வந்து கொஞ்சம் பெருசாகவும், கொக்கி கட்டுற பீஸ்க்கு வந்து கொஞ்சம் சின்னதாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஐபீஸ் தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். பேக் சைடு வச்சுக்கோங்க. பேக் சைடு வச்சுட்டு நான் ஒரு ரஃப் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. அப்படியே மடிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு வந்துடுங்க. நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. சில பேர் இதுலேயே வி அடிப்பாங்க. அதெல்லாம் ஊர் சைட்லலாம் அடிக்கிறாங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக இந்த ஐபீஸ் மாதிரி தான் கட்டுறது. இன்னொரு ஸ்டிச்சஸும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கரெக்டாக அப்படியே நீட்டாக போட்டு வந்துடுங்க. அப்போ தான் பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஐபீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொக்கி பீஸ் நம்ம தைக்க போகிறோம். கொக்கி பீஸு இது அது வந்து பேக்கில் வச்சோம் இல்லைங்களா? இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஐபீஸ் வந்து பேக்கில், கொக்கி பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இது எட்ஜு தையல் போடணும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எட்ஜு தையல் போட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக மடக்கி தைச்சிடணும். தைச்சிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு கட் பண்ணியாச்சு. பிசுறு இல்லாத இங்கேயும் நல்ல ஷேப் கொடுங்க. ரெண்டும் சைஸு ஈவனாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே நம்ம கட் பண்ணுறோன்னா, இப்போ கொக்கி சைடில் வந்து கொஞ்சம் கழுத்து கொக்கி போடும்போது அவங்களுக்கு இறுக்கமாக இருக்காமல் இருக்கும். இது ஐபீஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்காமல் இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் தட்டி எடுத்துருங்க அந்த துணியை. பேக்கு போட்டு ஃப்ரண்ட்டையும் போட்டாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா ஈவனாக வச்சு ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி அதேமாரி ரஃப் அடிச்சுக்கணும். இன்னொரு ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷோல்டரில் பிரியாது. 2 ஸ்டிச்சஸ் போடணும். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களாலேயும் தைக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து நான் எப்படி எப்படி தைச்சிருக்கேன்ட்டு நீங்கள் தைச்சி பாருங்கள். உங்களுக்கு எதுனா ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நல்ல சைடு கெட்ட சைடு எதுன்னு பார்த்து துணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோம், நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் விட்டுருக்கேன். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நான் தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து அடித்து திருப்ப போகிறோம் துணியை. நான் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு விட்டுருக்கேன். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இப்போ வந்து ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கலாம். நல்லா துணியை வந்து 2 கையால் நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து சுருக்கம் விழாமல் இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், எட்ஜு தையலும் போட்டாச்சு. இப்போ மேலே திருப்பிட்டு ஒரு படிமான தையலும் போடணும். படிமான தையல் இதுவும் எட்ஜில் போட்டுக்கோங்க கரெக்டாக. பிகினர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைக்க தான் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்லா தைக்கலாம். அதனால் பிகினர்ஸாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4-5 தடவை நல்லா வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்லா தைங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கை ஸ்டிச் பண்ணவே இல்லை, அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எந்த சைடுன்னு கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிக்கிறதுக்காண்டியுமே பெரிய கஷ்டமாக இருக்குன்னு ஏன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரியே இருக்குங்களா. அந்த அந்த ஷேடோ மாதிரி தெரியுது பாருங்கள், ஜிகு ஜிகுன்னு. அதை வச்சு தான் கொஞ்சம் அப்படியே நான் கண்டுபிடிச்சேனே. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது.
இதே இந்த காட்டன், இந்த பட்டு சாரி அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி துணியிலலாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டாஸ்க்காக இருக்கும். அதேமாரியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே ஒரு எட்ஜ் தையலும் இப்போ போட்டுக்கலாம். அதேமாரி ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். போட்டு படிமான தையலும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே ஓரத்துலேயே போட்டு வந்துடுங்க. இப்போ அந்த லைனிங்கை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். லைனிங் சுற்றி இப்போ தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கையை வந்து அர்கட் பண்ண போகிறோம். இது நம்ம கட் பண்ணும்போதே கூட அர்கட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி இந்த யோக் கட் பண்ணுறோம் பார்த்திங்களா முன்னாடி ஸ்லீவில், அது வந்து லைனிங் கட் பண்ணும்போதே பண்ணலாம். ஆனால் சில டைம் மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் யோக் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுனா உங்களுக்கு மாறாது. சில டைம்ஸ் என்ன பண்ணிவிடும், ஸ்டார்டிங்கில் பண்ணிவிடுவாங்க, தைக்கும் போது தெரியாத தைச்சிட்டு ஒரு யோக்கட் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வந்துடும், ஒரு யோக்கட் வந்து பின்னாடி போயிடும். அப்படி வந்தால் ப்ளவுஸே சொதப்பிடும். அதனால் நீங்கள் லாஸ்ட்டில் கூட யோக்கட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த அர்கட்டை ஷோல்டரோட கரெக்டாக பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஆம்லோட அர்கட்டும் ஒன்றா கரெக்டாக வரணும். ஒரு எட்ஜ் தையல் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த 1/4 இன்ச் அளவுக்கு வச்சு கரெக்டாக ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுலேயே போட்டு வந்துடுங்க. அப்புறம் தான் இந்த அர்கட்டும் கரெக்டாக வந்துடுச்சு. இன்னொரு ஸ்டிச்சும் போடணும். கைக்கு வந்து இன்னொரு ஸ்டிச்சும் போடுங்க. ஏன்னா டபுள் ஸ்டிச்சாக இருந்தால் தான் பிரியாமல் இருக்கும். இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. ஓகே, கை ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு அதேமாரி அந்த மார்க் பண்ணது பாருங்கள், அந்த மார்க் பண்ணது கரெக்டாக அந்த ரைட் சைடு அந்த ஃப்ரண்ட்டு பக்கம் தான் வரணும். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு மாற சான்சஸே கிடையாது. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து முன்ன பின்னன்னு மாறாது. அதேமாரி ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். ஓகே, இந்த கையும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம லைனிங்கில் இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா லைனிங் எடுத்துக்கோங்க. இல்லை, கிராஸ் பீஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கழுத்தை சுற்றி எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் வைக்க முடியும். ஒரு 1 இன்ச் இல்லை ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு துணியை நல்லா ஒரு கிராஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பீஸுக்கிட்ட கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கழுத்தை சுற்றி ஃபுல்லாக வரணும் இல்லைங்களா? அதனால் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதும். ஆமாம், பாருங்கள், 1.5 இன்ச் இருந்தால் கரெக்டான அளவு.
ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிரிஞ்சு வராது துணி. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. கிராஸாக போட்டுக்கோங்க. கிராஸில் போட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து அப்படியே திருப்பிக்கும். இன்னொரு துணியும் எடுத்து கிராஸில் போடுங்க. கிராஸாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து சரியாகும். இப்படி குறுக்கிலலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பே வராது, ஸ்ட்ரெயிட்டாக வராது உங்களுக்கு அந்த கழுத்து பீஸு. அதனால் இது ரொம்பவே ஈஸி. ஆனால் உங்களுக்கு வந்து அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். த்ரெட்டு காலி ஆகிடுச்சு. த்ரெட்டு ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஓகே இதுமாரி நூல் குத்தி ஊசி நூல் எடுத்துருங்க. இப்போ கழுத்து பீஸ் பாதிலே விட்டோம். இப்போ அடிச்சிடும். இப்படி திருப்பிட்டு மறுபடியும் அந்த கிராஸ்லேயே வச்சுக்கணும். கிராஸ்லேயே வச்சு தைச்சிட்டு இன்னொரு பீஸ் வைங்க. ஃபஸ்ட்டு வைக்கும்போது இந்த கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, அது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சரியாக வராது. ஏன்னா எனக்கே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சரியாக போயிடுச்சு. ஓகே பாருங்கள், நல்லா கிராஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ கழுத்து பீஸை அடித்து நம்ம தையல் போட்டுருவோம். நல்ல சைடு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டு பக்கம் வச்சுட்டு இது வந்து கெட்ட பக்கம் நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த கழுத்து பீஸு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ரஃப் அடிச்சுட்டு அப்படியே சுற்றி ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டே வாங்க. துணி மடக்கி இருக்காமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து தையுங்க. அங்கங்கே மடங்கியிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி லைனிங் மேலே வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காமல் நீங்கள் நார்மலாக கையில் விட்டுட்டே நீங்கள் அந்த கழுத்து பீஸ் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கீழே ரவுண்டு வந்து நல்ல ஒரு யூ ஷேப் கொடுக்கும். நீங்கள் வந்து அதை இழுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கழுத்து வந்து சரியாகவே இருக்காது. ஒரு மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி இழுத்தெல்லாம் தைக்காதீங்க. கையில் வந்து சும்மா அந்த ஃபேப்ரிக் நம்ம கையில் பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். அர்கட் பண்ணிக்கோங்க. சுற்றி அர்கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா உள்ள மெட்டீரியலையும் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிடும் நம்மளுக்கு தான். அதனால் சுற்றி அர்கட் பண்ணிக்கோங்க. அர்கட் பண்ணிவிட்டு ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அந்த எட்ஜில் கரெக்டாக பார்த்து அந்த எட்ஜிலேயே போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இப்படி போயிட்டால் நல்லா இருக்காது. அதனால் அந்த எட்ஜிலேயே பார்த்து கரெக்டாக போட்டு வந்துடுங்க. எம்மிங் பண்ணுறதா இருந்தால் இதே தான். இப்படி பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே எம்மிங் பண்ணிவிட்டா எம்மிங். இப்போ அவங்க வந்து டபுள் தையல் கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு டபுள் தையல் போட போகிறோம். டபுள் ஸ்டிச்சு ஒரே ஈவனாக மடிச்சுக்கோங்க. சின்னது பெருசு அப்படின்னு மடித்தோம்னா பார்க்க கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்காது. அதனால் கரெக்டாக அந்த தேவையான கரெக்டான அளவுக்கு மடித்து தையல் போட்டு வந்துடுங்க. கரெக்டாக ஒரே அளவாக மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடுங்க. அப்படியே கழுத்தை சுற்றிலையும் போட்டு வந்துடலாம். நல்லா ஒரே ஈவனாக இப்போ தையல் போட்டு வந்தாச்சு.
அந்த எண்டுலேயும் நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எண்டில் வந்து நல்லா ஒரு ரஃப் அடித்தாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டிச்சு அந்த எட்ஜில் போடணும். டபுள் ஸ்டிச்சு கேட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இப்போ இந்த மாதிரி எம்மிங் பண்ணுறது இருந்தால் இந்த ஸ்டிச்சஸ் கிடையாது, நம்ம அப்படியே எம்மிங் பண்ணிக்கலாம். அடித்து திருப்புறதுக்கும் இந்த வேலையே இல்லை. அப்படியே நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம நெக் அடித்தோம் பார்த்தீங்களா, நம்ம நெக் அடித்து அப்படியே நம்ம அர்கட் பண்ணிவிட்டு துணியை திருப்பிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச்சு போட்டாலே அது முடிஞ்சிடும். ஆனால் இது வந்து இந்த மாதிரி பண்ணுறது தான் அந்த கழுத்து வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அந்த கழுத்து ஷோல்டர் இறங்குதுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபால்ட்டெல்லாம் இதில் ரொம்ப வராது. அதுக்காக தான். இப்போ ப்ளவுஸை ஜாயின் பண்ணிடலாம் வாங்க. பேக் சைட் போட்டுக்கோங்க. பேக் சைட் போட்டு அளவு ப்ளவுஸ் இருக்குது, அளவு ப்ளவுஸோட பேக்கோட அளவை நம்ம இப்போ அளந்துக்கலாம். கரெக்டாக அந்த அந்த ப்ளவுஸோட தையலுக்கு நேரில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஐ பீஸ். அப்போ ஐ பீஸ் பக்கம் வந்து நம்ம இப்போ இங்கேயும் அதே அளவுக்கு போடணும். போட்டு அந்த ஸ்டிச்சஸ் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. ஸ்லீவாண்ட நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக பிடிச்சிக்கணும். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஸ்லீவை நீங்கள் இங்கே பிடிக்கணும். நீங்கள் அப்படியே தைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈடுந்தழுத்தியமாயிடும். அதனால் அங்கே ஸ்லீவில் எண்டில் பிடிச்சிட்டு அந்த ஆமுல் வரையும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆமுலோட அல்கட்டில் நிப்பாட்டணும். அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு உங்களோட கையோட சுற்றளவு என்னவோ அதை நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். கரெக்டாக என்ன அளவோ பார்த்து அந்த ஆமுல்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அங்கே இடுப்பாண்ட அந்த எண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்லீவில் பிடிச்சி அப்படியே சைட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஃபினிஷிங்காக இருக்காது. இப்போ அதேமாரி கொக்கி பீஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி பீஸுக்கு அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க வச்சு. இப்போ 2 மார்க்கையும் ஒன்றா வச்சுக்கலாம். மார்க் தெரியுதா பாருங்கள். அது கலர் வந்து ப்ரௌன் கலராக இருக்கிறது, டீஸ் வந்து பிங்காக இருக்குது, அதனால் சரியாக தெரியல. இப்போ 2 அரைக்கட்டு ஒன்றா இருக்குது பாருங்கள். ஆமுலில் அந்த ஆமுலோட அரைக்கட்டில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அந்த கையோட சுற்றளவை நம்ம இப்போ அளந்துக்கலாம். அளந்துட்டு அந்த இடத்துக்கு நேரில் தையல் கொண்டு வந்துடுங்க. இந்த பிசுரெல்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸை வந்து அளந்து பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸு நம்ம இப்போ தைச்ச ப்ளவுஸையும் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு அடையாளத்துக்கு கொடுத்த ப்ளவுஸையும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இடுப்போட அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம இடுப்போடெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். அதனால் கரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் தானே நம்ம போட்டோம். இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு 2 தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஓரத்தில் ஒரு ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிசுறுலாம் இல்லாமல் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு குத்துதுங்க, எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது, அப்படி எனக்கு ஓவர்லாக் போட்டுத்தாங்கன்னு. இப்போதைக்கு என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு தான் நான் கொடுப்பேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு சும்மா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ளே மடித்து ஒரு ஸ்டிச்சர் போட்டுக்கோங்க. போட்டிங்கனால இதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் லுக்கு கொடுக்கும். ஓவர்லாக்கை விட இதுவே பெஸ்ட்டு தான் என்ன கேட்டிங்கன்னா. நல்லாவே இருக்கும். என்னென்னா கையில் சுற்றி போடணும். இப்போ 1/4 இன்ச் அளவுக்கு இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இன்னொன்றும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு 3 டாட்ஸ் 3 லைன் இருக்கணும் அந்த தையல் ஆகப்பட்டது.
ஒரு 3 லைன்ஸ் இருக்கணும். அதேமாரி இன்னொரு சைடு நம்ம பிடிச்சிக்கலாம். அதுமாரி வேஸ்ட்டு எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரே ஈவனாக வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த சைடு மடித்த மாதிரியே தான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து நல்லா ஒரு ரஃப் அடிச்சுக்கலாம். தையல் அடிச்சுட்டே வாங்க. ஈவனாக இழுக்கக்கூடாது. எந்த ஒரு துணியுமே எந்த ஒரு மெட்டீரியலுமே இழுக்கக்கூடாது. இழுத்தா அந்த துணியோட ஒரு அழகே போயிடும். அதனால் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இழுத்து மட்டும் தைக்க வேண்டாம். ஓகே, 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன் சைடு 3 தையல் இருக்கணும், இன்னொரு சைடும் ஒரு 3 இருந்தால் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று பிரித்தாலும் ஒரு தையல் நம்மளுக்கு இருக்கும். பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் தையல் போட்டாச்சு. ப்ளவுஸை திருப்பி நம்ம பார்ப்போம். நம்ம தைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை தச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொண்டுங்க. பாய்.